நிறைய விஷயங்கள பண்ணியிருக்கீங்களா சார்? இப்போ இசை இது எல்லாமே ஏன் எல்லாத்தையும் நீங்க பண்ணணும்னு நினச்சீங்க? அது வந்து வேற வழி இல்ல அப்படிங்கிறதுனாலயா? அல்லது என்னுடைய திறன் எல்லாம் இருக்கு நான் பயன்படுத்துறேன் என்கிட்ட எல்லா திறன் இருக்குது நான் பயன்படுத்துகிறேன், அது ஒரு காரணம். இப்போ நான் போய் ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன், இந்த சிச்சுவேஷன் சொல்லி வந்து இப்போ வந்து மைதிலி இது உயிரிழு ஷோ படத்துல ஜேசுதாஸ் பாடியிருப்பார், ஆமா. வைகை கரை காத்தை பாட்டு. அற்புதமான ஐயோ, பாட்டு. என் லைஃப்பில் அது ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ். அதில் என்ன வேடிக்கைன்னா அதில் வரிகளுக்கு தான் பாட்டுன்றேன். அதை வந்து ராஜு என்ன இந்த வரி அப்படின்னு அப்படி கேட்பார். பெரிய லெஜண்ட். நான் ஒரு சின்ன ஆள் சார், நான் ஒரு சின்ன பையன். நீங்கள் பல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. இசையோட நீங்கள் ஒப்பீட்டு அளவில் சொல்கிறீங்க. அந்த ஒப்பீட்டக்குள்ளே அவர் எங்கேயோ இருக்கார். ஆனாலும் என்ன நான் அவர்கிட்ட அடம் பிடிச்சி ஒரு குழந்தை மாதிரி கேட்பேன். அந்த ஒரு திருக்கோவில் வாசல் அது திறக்கவில்லை, தெரு கோடி பூஜை அது நடக்கவில்லை, தேவதையை காண்பதற்கு வழி இல்லை, தென்மொழியை கேட்பதற்கு வகை இல்லை. அதெல்லாம் காதலில் வாழ்ந்த கன்னி மனம் காவலில் வாடையில் கன்னி விடும். என்னப்பா இதெல்லாம் எப்படிப்பா இதெல்லாம் இது இசையும் அது நீங்கள் பாருங்க சார். வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சீதனை பார்த்தா சொல்லு, மன்னன் வனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று, காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதூரம் போய் சொல்லு. என் மனைவி வந்து என்னை விட்டு, அதாவது ஒரு டெம்பரரியாக பிரிஞ்சு ஃபாரின் போயிட்டுருந்தாங்க கல்யாணம் ஆன புதுசில். அது தவிர்க்க முடியாத சொல்ல ஊருக்கு போகக்கூடாது, போயிட்டாங்க. போன உடனே அந்த பாட்டு எழுதினேன். நார்த் இந்தியாவில் இருந்தேன் அப்போ, கங்கை கரை காத்தே நில்லு மங்கை தன்னை பார்த்தா சொல்லணும்னு எழுதினேன். இது படத்தில் வந்து இந்த பாட்டு சூப்பராக இருக்குன்னு பாடி வச்சேன். இது படத்தில் வைக்கினாங்க. என் பொண்ணு என் மனைவிக்கு வந்து ஒரு விதத்தில் பூர்வீகம் வந்து மதுரை. அதனால் உடனே என்ன பண்ணிட்டேன், வைகை கரை காத்தே அப்படியே கங்கை கரை வைகை கரை காத்தே நில்லு வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மன்னன் மனம் பாடுதென்று மங்கைதனை தேடுதென்று, காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோறும் போய் சொல்லுன்னு.